அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து லாஸ்ட்டு இன்ஸ்டன்ட் இட்லி தோசை மாவு மிக்ஸ் பவுடர் வந்துட்டு ரெசிபி போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதோட கண்டினியூஷன் வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து அன்னைக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவு. நான் வந்து மாவோடு ஸ்டாப் பண்ணிட்டேன் வீடியோவை. பட் அந்த மாவு யாராவது அரைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா அதில் இட்லி எப்படி வரும் அப்படின்னு செஞ்சு காட்டினா மட்டும்தானே உங்களால் ட்ரை பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை ஷூட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ நான் வந்து தேவையான அளவு மாவு எடுத்திருக்கேன். அதாவது நம்ம அரைச்சிட்டு வந்த மாவில் இதில் வந்து ஒரு 2 தட்டு இட்லி வர அளவுக்கு வந்து நான் மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு தண்ணி சேர்க்கும்போதே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம நார்மலாக எப்படி இட்லி மாவுக்கு பச்சை மாவு வந்து கிரைண்டரில் அரையும் போது உங்களுக்கு ஸ்மெல் வருமோ, அதே சேம் ஃப்ளேவர் தான் வந்து வரும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. இட்லி மாவுக்கு நம்ம எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்காக கரைச்சி வைப்போமோ பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பையுமே சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக புளிச்சு வரும். இப்போ நான் உப்பையுமே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ நான் மாவு கரைக்கும் போது வந்து ஆஃப்டர்நூன், அதாவது மத்தியானம் 1 மணிக்கு தான் நான் கரைச்சி வைக்கிறேன். இது வந்து இட்லி வந்து நான் ஒரு 8:30 9 o'clock போல் தான் நான் வந்து சுட போகிறேன். ஸோ நான் இப்போ வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 8 o'clock ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லாவே பொங்கி வந்திருக்கு. நல்லா திக்காவுமே இருக்குது. உங்களுக்கு நார்மலாக கிரைண்டரில் ஃப்ரெஷ்ஷாக மாவு அரைச்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே ஒரு ஃபீலில் அதே கன்சிஸ்டன்சி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே இருக்கும். இட்லிக்குங்கிறதுனால நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. இதை அப்படியே வந்துட்டு இட்லிக்கு சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி இட்லி மட்டும்தான் உங்களுக்கு சுட்டு காட்ட போகிறேன். தோசை வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் சுட்டுனீங்க போதும். தோசை வந்து நல்லாவே வந்துடும். பாருங்கள், நான் இந்த மாதிரி துணியை பரப்பி விட்டுட்டு இட்லியை வந்து ஊற்றிக்கிறேன். இப்போ ஒரு 6-7 நிமிஷம் கழித்து நான் தொட்டு பார்க்குறேன். இட்லி வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நான் இட்லி துணியில் தண்ணி கூட நான் தெளிக்கல. பாருங்கள், எந்த அளவுக்கு ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது சாப்பிடுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக 100% நீங்கள் இந்த இட்லி மாவு பவுடரை, இன்ஸ்டன்ட் பவுடரை வந்து தாராளமாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆஃபீஸ் போகிறவங்க, ஜாபுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.